தையல் தொழில் செய்யும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணேன். அதுக்கு வந்து நான் பேக் பீஸு பட்டி ஸ்லீவு ரெண்டுமே கட் பண்ணி காட்டினேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அந்த பேக் பீஸை அப்படியே எடுத்து நம்ம லைனிங் துணியில் வச்சுட்டு அப்படியே டிட்டோவாக அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். அதை சுற்றிலும் நம்ம மார்க் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம பேக் பீஸு முதுகு பக்கத்தை வந்து நம்ம அப்படியே அதை கட் பண்ணதை எடுத்து இப்போ அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். நான் எதுக்கு ஸ்கேல் எப்படி நடுவில் வச்சுருக்கேன்னா, ஃபேன் காற்றுல வந்து பறக்குது. சரி ஃபேனை ஆஃப் பண்ணலாம் அப்படின்னாலும் வெயில் வேர்வை தாங்க முடியல. அதனால தான் நான் அந்த பறந்து போகாமல் இருக்கிறதுக்காக வெயிட்காக இந்த ஸ்கேலை வச்சுருக்கிறேன். நான் வீடியோ ஃபுல்லாகவே வந்து ஸ்கேல் வச்சு தான் வந்து நான் வெட்டியிருக்கிறேன். அதுக்கு முழு காரணமும் அதுதான். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இப்போ சைட் ஜாயிண்ட்டு அந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த பேக்குக்காக வந்து இப்படி நேராக ஒரு கொஞ்சம் பெருசாக கோடு போட்டுக்கலாம். சாரி, பேக்கு இல்லை, ஃப்ரண்ட் நெக்குக்காக ஒரு பெரிய கோடு ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆர்ம் ஹோலுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம குடஞ்சி எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கரு போட வேண்டியதான். இந்த வளைவு கொடுத்துட்டா போதும். இப்போ 1/4 இன்ச்சு நம்ம குடஞ்சி எடுத்துருக்குறோம். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த ஹைட்டு இப்போ வந்து முன்கழுத்து ஹைட்டு வந்து 5.25 இருந்துச்சு. இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு 5.5 மார்க் பண்ணிக்கிறோம். தையலுக்காக 5.5 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது ரெண்டு அளவுகளையுமே நாம் இப்போ கோடு போட்டுக்கிறோம், அளவுப்படுத்திக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஜாயிண்ட்டு அப்புறம் இடையில டாட் பிடிச்சிருக்குறாங்க. இந்த பாருங்கள் ப்ளஸ்ஸு மாதிரி வருது பாருங்கள். இந்த கை ஜாயிண்ட்டும் பாடி ஜாயிண்ட்டும் சேர்ந்தது ஆம்ஹோலில் அந்த இடத்துல வந்து இந்த ஜாயிண்ட்டு இந்த அளவு வச்சுக்கிட்டு நம்ம இந்த சுற்றளவு மார்பு சுற்றளவு முன்பக்க சுற்றளவு அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம தையலுக்காக தான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம இப்போ விடணும். சில பேருக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், முன்பக்கம் வந்து இன்னும் சின்னதாக இருக்கும். நம்ம பேக் பீஸை விட வந்து சின்னதாக இருக்கும். இது வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். இன்னொரு தடவை வச்சு காட்டுறேன். நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது மேலே கழுத்துக்கு மடித்து தைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு நடுவில் நம்ம டாட் பிடிக்கிறோம்ல அந்த அளவு எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மேல் கோடு வந்து தையலுக்காக விட்டுருக்கிறது. நாம் இன்னும் கழுத்து வளைவு இன்னும் நம்ம மார்க் பண்ணல. கழுத்து முன்கழுத்து வளைவு இப்போ பாருங்கள். இந்த டாட்டு இதெல்லாம் வந்து தெரியணுங்கிறதுக்காக இப்போ தையல் மேலே ஒரு டாட் போட்டு வச்சுருக்கேன், கோடு போட்டிருக்கிறேன். இப்போது சரியான அளவு ரெடி அளவு இருக்கு இல்லையா, அந்த ரெடி அளவில் நம்ம வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து தையலுக்காக அடுத்து ஒரு 1/2 இன்ச், தையலுக்காக 1/2 இன்ச்சு கேப் விட்டதுக்கப்புறம் அதுலேருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த தையலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். பாருங்கள், இடையில வந்து டாட் போடுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இப்போ நம்ம இடம் விட்டுருக்குறோம். பட்டி ஜாயின்கிட்ட போட்டுட்டு அப்புறம் தையலுக்காக இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கிட்ட நம்ம கோடு போட்டிருக்கோம். இப்போ ஆம்ஹோலுக்கு கீழே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சும் அப்புறம் கீழே வந்து பாருங்கள் தையல் ஜாயின் பண்ணியிருப்போம் பாருங்கள். அந்த ஜாயிண்ட்டில் பட்டியும் இந்த உடம்பும் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு தையல் கீழே தையலுக்காக கொஞ்சம் இடம் விட்டுருக்கணும், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு எவ்வளோ கேப் விடணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த கொக்கி பட்டியிலேருந்து இந்த டாட் வரைக்கும் இது போல் வச்சு பார்த்துக்கணும். வச்சு பார்த்துட்டு இந்த அளவில் தான் வந்து நம்ம கேப் டிஸ்டன்ஸ் விட்டு டாட் பிடிக்கணும். இது வந்து சென்ட்ரு டாட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்ட்ரு டாட்டை தான் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், இதோட ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போது இந்த ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவுக்கு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஷோல்ட்ரு நடுவில் வந்து நம்ம இப்போ கோடு போட்டிருக்கோம். அதே போல் ஷோல்ட்ரு நடுவுலேருந்து நம்ம அந்த டாட்டு பிடிச்சிருக்கிறோம் இல்லையா, அதோட மேல் பக்கத்தில் வந்து அளவு வச்சுக்கலாம்.
அங்கே ஒரு மார்க் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கீழே வந்து பட்டியோட ஜாயிண்டில் இருக்குங்களா, அப்போ அந்த தையல் ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போது நம்ம தையலுக்காக இடம் விட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஷோல்டர் நடுப்பகுதியிலேருந்து இப்போ இந்த பட்டி டாட்டோட மேல் பக்கம் வரைக்கும், அப்புறமா மேல் பக்கத்துலேருந்து கீழ் பக்கம் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு டாட் போட்டுக்கலாம். இப்போது இதோட அளவு, இந்த டாட்டோட அளவு வந்து 1.25 இன்ச் வைக்க போகிறோம். ஏன்னா பழைய ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். 1.25 இன்ச் இருக்குது, அதே அளவையே வைக்கலாம். ரொம்ப பெரிய ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா 1.5 வச்சுக்கலாம். 1லேருந்து 1.5 வரைக்கும் வச்சுக்கலாம். இதோட கப் ஷேப்போட அளவு நம்ம எந்த அளவுக்கு கூட வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கப்பு வந்து நல்லா பெருசாக இருக்கும். அதுக்காக தான். இங்கே வந்து ஒரு சின்ன ப்ளவுஸ் தான், அதனால் வந்து 1.25 வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போது நம்ம இந்த மார்க் பண்ணதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுப்போம். இது போல் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிக்கிறப்ப வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா பின்னாடி பக்கமும் வந்து நம்ம இதே அளவாக கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்கேலை இந்த கோடில் வச்சு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு வெளிப்பக்கமாக எடுத்துட்டு மேலே அந்த ஆம் ஹோல் கிட்ட நம்ம டாட் பிடிக்க போகிறோம். ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் கேப் விட்டுக்கலாம் ஒரு டாட்டுக்கும் இன்னொரு டாட்டுக்கும். இப்போ வந்து சைடு பட்டியில் வந்து ஜாயின் பண்ணுற டாட்டு அவ்வளோதான். இப்போது நான் வந்து இது எப்படி பண்ணியிருக்கிறேன்னா, அளவு ப்ளவுஸில் எப்படி டாட் இருக்கோ அதே அளவில் வந்து நான் இப்போ பிடிச்சிருக்கிறேன். அளவு ப்ளவுஸ் மாதிரியே, அப்போ தான் இதுவும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே ஜாயின் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறப்ப கஷ்டமாக தெரியும், நம்ம ஈஸின்னு நினைக்கிறப்ப எல்லாமே ஈஸியாக தான் தெரியும். அது மாதிரி தான் அந்த ப்ளவுஸ் கட்டிங்கும். இப்போ வந்து பின்னாடி பக்கமும் இதே மாதிரி இதே அளவு வேணுங்கிறதுக்காக இந்த மேலே நான் ஒரு கோணி ஊசி வச்சுருக்கிறேன். அந்த ஊசியை வச்சு நான் ஹோல் போட்டுக்கிறேன். இதனால் துணி எந்த டேமேஜும் ஆகாது, அது நம்ம தையலுக்குள்ளே போயிடும். அப்படியே நம்ம வந்து மார்க் போட்டுட்டு பின்னாடி பக்கமாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்பயுமே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பின்னாடி வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு பின்னாடி திருப்பிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட் கழுத்தே வந்து நான் இன்னும் வெட்ட மறந்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட் கழுத்து அளவு வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ப்ளவுஸு பாருங்கள், இப்போ ப்ளவுஸில் வந்து கழுத்து பக்கம் சில பேருக்கு குழிவாக இருக்கும், சில பேருக்கு ஏந்தலாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஏந்தலாக இருக்குது கழுத்து, ஆனால் இவங்களுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். ஒருத்தர் உடம்பு வாகுக்கு இது போல் இருக்கும். இப்போ நம்ம அதை மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிப்போம். நம்ம 1/4 இன்ச்சு வந்து கேப் விடணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே இங்கே ஷோல்டரும் இந்த கீழே இந்த ஜாயிண்ட்டுக்கிட்டேயுமே பட்டி இந்த கப் ஷேப்புக்கிட்டேயுமே வந்து 1/4 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். அதனால் வந்து நம்ம எந்த அளவுமே இப்போ எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. இப்போ நம்ம இதை கட் பண்ணிப்போம். நம்ம வந்து கைவிடாமல் வந்து கட் பண்ணணும். இப்போ எப்படி கைவிடாமல் கட் பண்ணுறேன்னா, இப்போ திருப்புறப்ப நம்ம எடுத்து தான் ஆகணும். ஆனால் நம்ம இப்போ தொடர்ந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ இப்போ இந்த வளைவு பாருங்கள், வளைவை கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போதைக்கு நம்ம கத்திரிக்கோலை எடுத்துடக்கூடாது. அப்போ வந்து நமக்கு அளவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கட் பண்ணிட்டோமா, இப்போதைக்கு நம்ம எடுத்துகிட்டு இப்போ இந்த கட்டிங் போடலாம். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லாமே ப்ளவுஸோட பேக்கு, இப்போ ஃப்ரண்ட்டு, அப்புறம் ஸ்லீவு, பட்டி பீஸு எல்லாமே வந்து இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஆம் ஹோல் வந்து கீழே குடஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம். அதே போல் குடஞ்சி வெட்டிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ்லேயும் வந்து குடஞ்சி முன்பக்கம் வந்து வெட்டியிருக்கோம். அப்போ வந்து இது ரெண்டுமே ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நாச்சஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி நாச்சஸ் போடுறப்ப நம்ம தையல் போடுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கமும் வந்து நம்ம திருப்பிக்கிட்டு அந்த நம்ம ஏற்கனவே ஊசியால் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதோட சேர்த்து இந்த நாச்சஸோட ஜாயின் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாச்சஸ் சொல்லுவாங்க, ஆர்கட்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த நாச்சஸ் போட்டாச்சு, எல்லா பக்கமுமே போட்டுக்கலாம்.
இன்னும் டாட்டுக்கெலாம் வந்து நாச்சஸ் போடல, எல்லாமே இது போல் போட்டுக்கலாம். நிறைய வந்து டைலர்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸானவங்க எந்த டாட்டுமே போடாமல் தைப்பாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லராக இருந்தாலும் பிகினர்ஸாக இருந்தாலும் இது போல் போட்டுட்டு தைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து கரெக்டாக தைப்பாங்க, அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மார்க்கே பண்ணாமல் தைக்கிறப்ப, மார்க் பண்ணால் இப்போ புதுசாக தைக்கிறவங்களுக்கெலாம் வந்து 2 கப் ஷேப்பும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா தையல் வந்து கரெக்டாக அதே அளவில் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்காக மட்டும்தான் வந்து அது போல் தைக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக இது போல் மார்க் பண்ணி தைச்சா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து மற்ற கட்டிங் போட்ட துணி எல்லாமே வந்து நான் ப்ளவுஸ் பீஸோடு வச்சு கட் பண்ணிட்டேன். பார்த்திங்களா, ஸ்லீவு, பட்டி, பேக் பீஸு இப்போது நான் ப்ளவுஸோட கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் கட் பண்ணணும், அதை நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் கமெண்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏஸ் டெய்லரிங் மீடியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உண்மையான உழைப்பும் நம்பிக்கையும் எப்போதும் நம்மளை கைவிடாது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.